வெல்கம் டு மை சேனல் குகா குக்கிங் அண்ட் கார்டனிங். ஸோ தயிர்லேருந்து எப்படி வெண்ணெய் எடுத்து அதை எப்படி உருக்கி நெய்யாக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் தயிரை எடுத்துகிட்டு நல்லா வந்து மற்ற வச்சுட்டு கடைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தயிர் ஆடை வந்துட்டு நல்லா இதாகும். இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு சிலிப்ப ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு தெரப்பி மாதிரி. ஸோ லீவுன்னா மார்னிங் வந்து எங்களுக்கு அந்த மோர் கலக்கிறது ஒரு ஜாலியாக இருக்கும். நானே பசங்களை எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஜாலியாக அது ஒரு வேலையாக பண்ணுறது. சேர்த்து வச்ச ஆடையை மிக்சியில் எடுக்கிறத விட இந்த மாதிரி ரெகுலராக எடுக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் டைம் இருக்காது, அதனால சேர்த்து வச்ச ஆடையை மிக்சியில் எடுத்துப்பேன். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கலக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துடும். இதை விட இன்னும் கொஞ்சம் கலக்கி எடுக்கணும். நல்லா கலக்கிட்டு எடுத்துடலாம். என் பசங்களுக்கு குட்டியாக இருந்தால் தான் தோசை சாப்பிடுவாங்க. ஸோ சைடில் தோசை ஊற்றிட்டு இந்த வேலையும் முடிச்சிட்டேன் நான். ஸோ வெண்ணெய்லாம் எடுத்துச்சு. நல்ல வெயில் ஒரு 9:30 போல் ஆகிடுச்சுன்றதுனால வந்துட்டு வெண்ணெய் வந்துட்டு இலக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாக எடுத்தாச்சு. நல்லா வந்துட்டு உள்ளே கையை வச்சுட்டு கையெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் எடுக்கிறேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்தோன்னா இந்த ரொம்ப இலக ஆரம்பிச்சிருச்சு வெயில் டைம்ன்றதுனால. எடுத்து பார்த்தா வலிக்கிட்டே ஓடிச்சு. அதனால் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் வந்து போட்டு விட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் ஐஸ் வாட்டரில் போட்டோன்னா நல்லா இதாகிடும், கெட்டி ஆகிடும். அப்புறம் எடுத்து டப்பாவில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ வானொலி வச்சுட்டு அதில் வந்து வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு தான் உருக்க ஆரம்பிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா டக்குன்னு கருகிட்டு நெய் ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் அது கூட நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு பட்டை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 கல் உப்பு. எங்கள் அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா அந்த சடசடப்பு அடங்கணும் அந்த நெய்யில். அது அடங்கினோடனே இது எல்லாத்தையும் போட்டுட்டு, என்கிட்ட வந்து மோர் இல்லை, அதனால் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு அதில் வந்து முருங்கைக்கீரை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிட்டு அதில் முருங்கைக்கீரையை நல்லா நனைச்சிட்டு புளிஞ்சிட்டு அதில் வந்து போட்டுக்கிறேன். மூடி போட்டுக்கோங்க, ஏன்னா டப்புன்னு தெரிக்கும். நல்லா மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மொறுன்னு வர்ற வரைக்கும் மூடியை எடுத்துகிட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டுங்க. நல்லா மொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். என் பசங்களுக்கு இந்த முருங்கைக்கீரையே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த முருங்கைக்கீரை மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை கொடுத்தா வாய் மெல்ல முடியாதுன்னு கதை விடுவாங்க. ஸோ இதை கொடுத்தா நல்லா கிறிஸ்பியாக இருந்தோன்னே நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பாடில் போட்டு ஊட்டி விட்டாச்சு. நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க என் பசங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் பசங்க முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டுறாங்கன்னா இது மாதிரி போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு சாதத்தோடு போட்டு பசங்களும் கொடுக்கலாம். அது மாதிரியும் செஞ்சு கொடுப்பேன் எப்போயாச்சும் பசங்களுக்கு. ஸோ நல்ல நெய் எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் குவாலிட்டி டைம். இவ்வளோ நெய் கிடச்சிது எனக்கு.